சர்வதேச சந்தையில் நிலவும் சவால்களை முறியடித்து 2030ஆம் ஆண்டுக்குள் 1,00,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி என்ற இலக்கை அடைய அரசு சில சலுகைகளை வழங்க வேண்டும் என திருப்பூர் பின்னலாடை துறையினர் கோரியுள்ளனர். வரும் 2030க்குள் 1,00,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி இலக்கை திருப்பூர் எட்டும் என மாவட்ட தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஏற்றுமதியாளர்கள் கூறியதாவது: இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது அடுத்த 3 ஆண்டுகளில் நமது ஏற்றுமதி வர்த்தகம் 2 மடங்காக உயரும். இருப்பினும் அரசு தரப்பில் சில உதவிகளை வழங்க வேண்டும். ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்குவதைப் போலவே பின்னலாடை தொழிலில் உள்ள ஜாப் ஒர்க், டையிங், நெட்டிங் உள்ளிட்ட துறையினருக்கும் வங்கிக் கடன் மீதான வட்டிச் சலுகையை நீட்டிக்க வேண்டும். கடனுதவி வழங்கும் நடைமுறைகளை எளிதாக்க வேண்டும். திருப்பூரின் தொழிலாளர் பற்றாக்குறையை சரிசெய்ய தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு நேர்முக தேர்வுகளை நடத்தி இளைஞர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளோம். அரசு ITI மையங்கள் வாயிலாக திறன்மிகு உள்ளூர் தொழிலாளர்களை உருவாக்க அரசு உதவ வேண்டும். குறு மற்றும் சிறு தொழில்களுக்கு உதவ பிரத்யேக சிட்கோ தொழிற்பேட்டை திட்டங்கள் தேவை. மேலும் தமிழக அரசு அண்மையில் உயர்த்திய அபரிமிதமான மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர். பெட்ரோல், டீசல் ஏற்றுமதி வரி குறைப்பு. பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த விண்பால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. நிறுவனங்களின் அசாதாரண லாபத்தின் மீது அரசு விதிக்கும் சிறப்பு வரியே விண்பால் வரி. இந்த வரி குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி பெட்ரோல் ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 3 ரூபாயிலிருந்து 1.5 ரூபாயாகவும், டீசல் வரி 16.5 ரூபாயிலிருந்து 13.5 ரூபாயாகவும், விமான எரிபொருள் வரி 16 ரூபாயிலிருந்து 9.5 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் உள்நாட்டு பெட்ரோல், டீசலுக்கான வரி விதிப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை. மேற்காசிய போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை தொடர்ந்து உள்நாட்டில் எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்யவும், ஏற்றுமதியாளர்கள் மிகை லாபம் பெறுவதை கட்டுப்படுத்தவும் மே 16 அன்று இந்த வரி விதிக்கப்பட்டது. தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருவதை அடுத்து இந்த வரியும் குறைக்கப்பட்டுள்ளது.